கக்கூஸ், கழிப்பறை, நம்மெல்லாம் டீசெண்டாக டாய்லெட், ரெஸ்ட் ரூம்னு சொல்லுவோம். நாம் பேர் சொல்ல தயங்குகிற ஒரு இடத்துல கை வச்சு அல்ல சபிக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கையை ஆவணப்படுத்தி இருக்கிறது இந்த கக்கூஸ். இடப்பக்கம் ஊடக மையம் தயாரிப்பில் பழனிக்குமார், பகலவன், கோபாலகிருஷ்ணன், தனிக்கொடி, பிரபாகர் இவங்களோட பங்களிப்பில் இந்த ஆவணப்படத்தை உருவாக்கி இருக்கிறார் திவ்யா. இப்போல்லாம் தான் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு லாரி வந்துருச்சு, மோட்டார், மெஷின்லாம் வந்துருச்சு. ட்ரை டாய்லெட்டுன்ற கான்செப்ட்லாம் வழக்குழிஞ்சு போய் எத்தனை நாள் ஆச்சு? இவங்களா தானே வேலையில் சேர்றாங்க, யாரும் கட்டாயப்படுத்தலையே. அதான் ரிசர்வேஷன் இருக்குது, ஸ்காலர்ஷிப் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி படித்து முன்னேற வேண்டியதானே. துப்புரவு பணியாளர்கள்னால் குப்பை மட்டும்தானே அள்ளுறாங்க, அதையும் கூட லாரி வந்து ஆட்டோமேட்டிக்காக குப்பை தொட்டியை கவுத்தி தானே எடுத்துகிட்டு போகுது. அதான் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தர்றாங்கல்ல. இதுவும் ஒரு கவர்மெண்ட் வேலை, இதில் மட்டும் எங்கேருந்து ஜாதி வந்தது? நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற இந்த கேள்விகளோடு தான் நானும் படத்தை பார்க்க போனேன். ஆனால் ஒவ்வொரு விஷயங்களாக அவங்க சொல்ல சொல்ல இந்த கேள்விகள் ஒவ்வொன்றும் உடஞ்சி நொறுங்கி நம்ம மூஞ்சியில் விழுகுது. இவங்களுக்கு நடக்கிற அநீதிகள் பற்றி கொஞ்சம் கூட தெரியாமல் இருக்கிற நம்ம சோஷியல் நாலேஜை நினச்சி நமக்கே வெக்கமாக இருக்குது. A1 A2 மில்க் பற்றி பேசுகிறோம், ஆர்கானிக் ஃபுட் பற்றி பேசுகிறோம், பிரெக்சிட் பற்றி பேசுகிறோம், ட்ரம்ப் பற்றி பேசுகிறோம், இருக்காங்களா இல்லையானே தெரியாமல் இலுமினாட்டிஸ் பற்றி கூட பேசுகிறோம். ஆனால் நம்ம கடந்து வர அதே ரோட்டில், நம்ம யூஸ் பண்ணுற பஸ் ஸ்டாண்டில், நாம் வாழ்கிற அதே நகரத்தில் நரகலால் நரகத்தை அனுபவித்து வரும் இந்த மக்களை பற்றி பேச ஏன் திரும்பி கூட பார்க்காம இத்தனை நாளாக இருந்திருக்கிறோமேன்னு உள்ள உரைக்குது. ஒரு மிருகம் வேண்டத அட ஒரு மிருகம் அல்லல அட ஆறறிவு கொண்ட முண்டமே ஓ அறிவுக்கு இது ஏட்டல. நம்ம கேள்விகளுக்கு வருவோம். அதுக்கு இந்த படத்துல என்ன பதில் இருக்கு? ட்ரை டாய்லெட்ஸ் இப்போ இல்லை, ஆனால் ட்ரெயினில் இருக்கிறது என்ன விதமான டாய்லெட்ஸ், அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வேஸ்ட் எங்கே போகுது, அதை யார் க்ளீன் பண்ணுறாங்க? அடுத்து டிஜிட்டல் இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க எந்த ஊர்லேயும் இல்லை, ஆனால் டாய்லெட் யூஸ் பண்ணாதவங்க எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுறாங்க, எப்படி க்ளீன் பண்ணுறாங்க? ஒரு டீமு ஒரு மெஷின் டிசைன் பண்ணி சென்னையில் உள்ள அதிகாரிகள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ அதில் வர மோட்டாருக்கு 1 லட்சம் ரூபா செலவாகும்னு சொல்லி ப்ராக்டிக்கலி நாட் சூட்டபிள்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நடக்கிற ஒவ்வொரு அரசு விழாவுக்கும் அதுக்கு அரசு கொடுக்குற விளம்பரத்துக்கும் எத்தனை கோடிகள் செலவாகுன்றது நமக்கு தெரியும். இவங்களா தானே இந்த வேலைக்கு வர்றாங்க, யாரும் கட்டாயப்படுத்தலையேன்னு கேட்குறோம். சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போன மொதல் நாளே குழந்தைகளை உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு இன்ட்ரோடக்ஷன்ற பேரில் கேட்குறாங்க. சிபிஎஸ்சி மெட்ரிக்னு படிக்கிற பசங்க பரவாயில்ல, ஆனால் அரசு பள்ளிகளில் சேர்ந்து படிக்கலான்னு வர இந்த குழந்தைகள் அந்த முதல் கேள்வியிலேயே குறுகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ அவமானங்கள் பட்டுட்டு ஏதோ ஒரு புள்ளியில் எஜுகேஷன்லேருந்து வெளியே போயிடுறாங்க. ஏன் தாழ்த்தப்பட்ட பிரிவில் இருக்கிற பிற சாதியினரே கூட இவங்களை மதிக்கிறது இல்லைன்னு இவங்க வேதனைப்படுறாங்க. அதே நேரம் இந்த வேலைகளெல்லாம் செய்கிறது ஒரே ஒரு சாதியினர் மட்டும் கிடையாது, 2-3 சாதியினர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தாழ்த்தப்பட்ட பிரிவில் வர்றவங்க தான். ஒரு பக்கம் அவமானம் தடுக்குதுன்னா இன்னொரு பக்கம் வருமானம் இவங்க கல்வியை தடுக்குது. அரசு பல விதங்களையும் தப்பிக்கிறதுக்காக இவங்களில் பெரும்பாலானவர்களை பெர்மனெண்ட் எம்ப்ளாயி ஆக்காமல் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸாக வச்சுருக்கு. அந்த கான்ட்ராக்டர்கள் இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா தான் கூலி கொடுத்து வேலை செய்ய வைக்கிறாங்க. பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, அவங்களும் இதே ரேஞ்சு தான். அந்த பணத்தை வச்சு எப்படி இவங்க சாப்பிட்டு வாழ்ந்து எப்படி படிக்க வைப்பாங்க? இதில் உச்சகட்ட கொடுமை என்னன்னா, அந்த 150 ரூபா கூலிக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ்லாம் பிடிக்கிறாங்களாம். கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு 1 ரூபா கூட வரி கட்டாத எத்தனையோ பேர் இருக்கிற இந்த நாட்டில் யாருக்கிட்ட டேக்ஸ் வாங்குதுன்னு பார்த்தீங்களா இந்த அரசாங்கம்? மக்களே இந்த பீக்குழிக்குள்ள இறங்கி நீங்க நேர்ந்துக்கிட்டு தாவாங்களே, இக்கடுக்கு உன்னெழுந்து எடுக்கிறது இங்க நாங்களே, தட்டி கேட்க நாங்க இனி துணிஞ்சு நிப்போம் நாட்டம் முடிச்சு சாங்களேன். இது எல்லாத்தையும் தாண்டி கஷ்டப்பட்டு 12th கிராஜுவேஷனோ சில பேர் மட்டும் முடிக்கிறாங்க. அவங்களும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போன உடனே அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு துப்புரவு தொழிலாளர் பணியிடம் காலியாக இருக்குது, அதுக்கு போகிறீங்களான்னு கேட்டு அனுப்பிடுறாங்களாம். ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணால் ஹவுஸ் கீப்பிங்க்கு அனுப்பிடுறாங்க. ஒரு பக்கம் ரிசர்வேஷனுடைய பலன்கள் சென்றவர்களுக்கே சென்று கொண்டிருக்க, அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ரிசர்வேஷன் எவ்வளோ தேவைன்னு தெரியாமல் ரிசர்வேஷனையே நம்மள சில பேர் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம்.
அவங்க குப்பை மட்டும்தானே அள்ளுறாங்கன்னு கேட்குறோம். ஒவ்வொரு தடவையும் விஷவாயு தாக்கி தொழிலாளர் பலி அப்படின்னு செய்தி வரும்போது நாம் யோசிக்கலை. விஷவாயு தாக்குறதுக்கு அவங்க கெமிக்கல் கம்பெனிலையா வேலை பார்த்தாங்க? வீட்லையும் ஹோட்டல்லையும் வேலை பார்க்கும்போது இறந்துருக்காங்க. வீட்லையும் ஹோட்டல்லையும் இருக்கிற விஷவாயு எங்கேருந்து வருது? செப்டிக் டேங்க்கில் இறங்கி அவங்க வேலை பார்க்கும்போது இறந்துருக்காங்க. மீடியாலையும் இதை கழிவுநீர் தொட்டியில் வேலை பார்க்கும்போது இறந்தாங்கன்னு பூசி மொழிகி செய்தி போட்டாங்க. அப்படி பார்த்தா அவங்க செஞ்சுருக்கிறது மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். மனிதர் கழிவை மனிதரே அகற்றி இருக்காங்க. ஊத்தி அடிக்கணும், அதுல ஒண்ணும் தப்பில்ல. 2013 அரசு இயற்றி இருக்கிற சட்டம் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை ப்ராஹிபிட் பண்ணுது. மனிதர் கழிவை மனிதர் அள்ளுதலை தடுக்குது. ஆனால் இன்னும் இது நடந்துகிட்டு இருக்கிறத வெளியில் தெரியக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் கழிவுநீர் தொட்டியில் இறந்தாங்க, விஷவாயு தாக்கி இறந்தாங்கன்னு செய்திகள் வருது. அவங்க செய்கிற இந்த வேலைனால பார்க்குறவங்கெல்லாம் அவங்கள ஒதுக்கி புண்படுத்தி தண்ணி கொடுக்க கூட தயங்கி வேற வேலையும் கிடைக்காம நிம்மதியாக சாப்பிட முடியாமல் அவங்க குழந்தைகள் கூட அவங்கள ஒதுக்குற நிலைமையில நரக வேதனை அனுபவிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இதிய சொன்ன மனுவை கிழிச்சு உண்டிதோடச்சு போடுவோம். இதிய சொன்ன மனுவை கிழிச்சு உண்டிதோடச்சு போடுவோம். உங்க சாமிகளை வந்து எங்க பியத்தான் எடுக்க சொல்லி நாங்க கூடுவோம். முதல்ல மனிதர் கழிவை மனிதர் அகற்றும் இந்த வழக்கம் முழுமையாக நீக்கப்படணும். அதற்கு பிற நாடுகளில் பயன்படுத்துகிற மாதிரி இயந்திரங்களை வாங்கி அரசாங்கம் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அதுக்கும் முன்னாடி குறிப்பிட்ட சில சாதி தான் இந்த வேலைகளை செய்யணும் அப்படின்ற வழக்கம் மாறணும். அப்போ தான் அரசாங்கம் இதை வேகமாக செய்யும். அரசை இதை நோக்கி தள்ளுற அதே நேரத்தில் தனி மனிதனாக நாம் என்ன செய்யணும்? நாளை ஒரு காண்டமையோ நாப்கினையோ கவர் பண்ணாமல் தூக்கி எறியறதுக்கு முன்னாடி, ஒரு குழந்தையோட கழிவை பேப்பரில் சுற்றி குப்பையில் எறியறதுக்கு முன்னாடி, ஒரு பஸ் ஸ்டாண்டில் டாய்லெட் நாறுதேன்னு சொல்லி வெளியவே நின்று அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி, ஒரு வீடு கட்டும்போது செப்டிக் டேங்க் தண்ணி நிறைஞ்சா அது ட்ரைனேஜில் கலந்து போகிற மாதிரி புத்திசாலித்தனமாக கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் யோசிக்கணும். அதை சுத்தம் செய்ய போகிறதும் நம்மளை மாதிரியே ஒரு மனிதன் தான்னு. இதுக்கெல்லாம் மேலே தோழர் திவ்யா இயக்கி இருக்கிற இந்த படம் பல இடங்களில் திரையிடப்பட போகுது. அதை பார்த்து அது கண்டிப்பாக மனிதர் கழிவை மனிதர் அகற்றுதலுக்கு எதிரான ஒரு இயக்கமாக மாறும். அதில் நம்மளுடைய பங்களிப்பும் இருக்கணும். அப்போதான் ஜல்லிக்கட்டுக்கும் நெடுவாசலுக்கும் தமிழன் கூடியது முழுமையாக அர்த்தப்படும். அவனும் பார்க்கட்டும், அவன் போய் அவனை அழுக்கும்பேன், அவன் வேண்டாம் அவன் கரிசை கழுக்கும்பேன், நாங்களே செய்யணும் சட்டமா.